ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பலாப்பழ அப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் ரெசிபி. இது ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பலாப்பழ அடை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பலாப்பழம் எடுத்து இந்த மாதிரி உள்ள சீடை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அது கூடவே நம்ம இடியப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பச்சரிசி பொடிச்சது நல்ல வறுத்த அரிசி மாவு தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் தேங்காய். அப்புறம் 1/2 கப் வெல்லம். இது நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வெல்லம் பவுடர் பண்ணது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா சுக்கு, ஒரு துண்டு சுக்கு, ஒரு 4 ஏலக்காய். இப்போ நம்ம இந்த பலாப்பழத்தை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறமா இந்த சுக்கும் ஏலக்காயும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து குட்டி மிக்சி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பலாப்பழம் அரைச்சி எடுத்துட்டோம். இது கூடவே இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய். அப்புறமா 1.5 கப் இந்த இடியப்ப மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 கப் நாட்டு சர்க்கரை. நீங்கள் வெல்லம் இருந்துச்சுன்னா அதை தண்ணியில் டிசால்வ் பண்ணியும் சேர்த்துக்கலாம், உருக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஏலக்காய் சுக்கு பவுடர் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா கையால் பிசைஞ்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இலையெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தண்ணியில் கையில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பால் சைஸுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே இலையை ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். வாழை இலை ஃபோல்டு பண்ணும்போது கிளியும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வாழை இலையை லைட்டாக தீயில காட்டி கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கலாம். ஓகே, பாதி போர்ஷனுக்கு இந்த பக்கம் தான் வைக்கணும். இப்போ இதை நம்ம மடிச்சுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கிளி எதுவுமே இல்லை, அழகாக இருக்குது. இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு தட்டு போட்டு வச்சுருக்கிறேன், இட்லி தட்டு. அதில் நம்ம அதை ரெடி பண்ணி வச்ச இந்த அடையை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடுவோம், இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழ அப்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இலையில எதுவுமே ஒட்டிக்கல. இது ஒரு கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்லது ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.